வணக்கம் நேர்களே, அருள் தரும் நவராத்திரி நிகழ்ச்சியில மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். புதியுகத்தின் அன்பு நேர்கள் அனைவருக்கும் இனிய நவராத்திரி நல்வாழ்த்துக்கள். நேத்து அருள் தரும் நவராத்திரி நிகழ்ச்சியில எதுக்காக நாம பொம்மைகளை நவராத்திரி பண்டிகையில வச்சு வழிபடுறோம், துர்க்கை அம்மனை எப்படி வணங்கணும், நவராத்திரிக்கு சிறப்பு கோவிலான நவராத்திரி கோவிலின் கொலு எப்படி இருக்குன்னு எல்லாம் பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில துர்க்கை அம்மன் எந்த ரூபத்துல நம்ம வீட்டுக்கு வருவாங்க, வீட்டுல வைக்கிற கொலுவை பத்தி நிறைய விளக்கங்கள் ஜோதிஷாச்சாரியா மகேஷ் ஐயர் அவர்கள் இன்னைக்கு நமக்காக என்ன சொல்ல போறாரு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க ஆவலா இருக்கு இல்லையா? வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். நேத்து கொலுவின் பாரம்பரியம் செக்மெண்ட்ல எதுக்காக பொம்மைகளை கொலுல வச்சு வழிபடுறோம்னு பார்த்தோம். ஆனா இன்னைக்கு அந்த பொம்மைகளை தயாரிக்கிறவங்களை பத்தி நிறைய விஷயங்கள் பார்க்க போறோம். இன்னைக்கு கொலுவின் பாரம்பரியம் பகுதியில நாம பார்க்க போறது கொலு பொம்மை விற்கும் விற்பனையாளர்கள் பத்தியும் அத வாங்குறவங்கள பத்தியும் தான். இப்போ நாம இருக்கிறது காஞ்சிபுரத்துல தாங்க. இங்க இருக்கிற 45% குடும்பங்கள் 3 தலைமுறையா இந்த கொலு பொம்மைகள் தயாரிக்கும் பணியில ஈடுபட்டுட்டு இருக்காங்க. மண்பாண்ட தொழில் செய்கிறது எங்களுடைய தொழில். தாத்தா காலத்திலிருந்தே தொழில் செய்துட்டு வந்திருக்கோம். இது பரம்பரையாக செய்கிற தொழில். தாத்தா அப்போ பானை அந்த மாதிரி சின்ன சின்ன அம்மி உரல் எல்லாம் பாட்டி எல்லாம் செய்து கோவிலில் இருக்கிற கடைகளில் விற்பனை செய்தாங்க. அப்போ விற்பனைக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருந்தது. இப்போ இந்த நவீன காலத்தில் நாங்கள் செய்கிற இடத்த மக்கள் தெரிஞ்சுட்டு நேராக காஞ்சிபுரம் எங்ககிட்ட நவராத்திரி கொலு பொம்மைகளை ரொம்ப சந்தோஷமாக வாங்கிட்டு போகிறாங்க. தமிழ்நாடு மட்டும் இல்லாம வெளி மாநிலங்களுக்கும் இவங்க இந்த கொலு பொம்மைகளை ஏற்றுமதி செய்யறாங்க. வெளி மாநிலங்கள்ல இந்த கொலு பொம்மைகளுக்கு அமோக வரவேற்பு இருக்கிறதாகவும் பல வெளிநாட்டு ஆர்வலர்கள் இங்கேயே வாங்கிட்டு போறதாவும் சொல்றாங்க. மண்பாண்ட தொழில்ன்றது பாரம்பரியமா எவ்வளோ ஒரு 500-600 வருஷத்துக்கு முன்னே தான் இருக்குது. அதே மாதிரி இந்த இனத்தவர்களும் 600-700 வருஷமாக வாழ்ந்துன்னு இருக்காங்க ஒவ்வொருத்தர். ஆனால் என்னதான் இருந்தாலும் அந்த மண்பாண்டம் அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. மண்பாண்டத்துலேருந்து இப்போ அலைடா இந்த மாதிரி மண் பொம்மைகள் அந்த மாதிரி வந்திருக்கு. இதுக்கப்புறம் காகித பொம்மைகள் வருது, இதுக்கப்புறம் ஃபைபர் பொம்மைகள் வருது, அந்த மாதிரி வித்தியாசமாக வருது. இப்போ எங்களுக்கு என்னென்னா காலத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போ இந்த காலத்தில் என்ன தேவை, அவங்களுக்கு நவராத்திரி குழுவில் சுவாமி சம்மந்தப்பட்டவங்க இருக்கணும், கல்ச்சராக இருக்கணும், கொஞ்சம் குழந்தைங்களுக்கும் அந்த பாடம் சொல்லி கொடுக்குற மாதிரி. இப்போ பாருங்கள், ஸ்டோரி டெல்லிங் இருக்குது. குழந்தைங்க பார்த்தாங்கன்னா நவராத்திரி குழுக்கு வராங்க ஒருத்தர் வீட்டுக்கு. இப்போ காக்கா நரி செட் இருக்குது. இட்லி அந்த பழைய காலத்தை நாங்கள் ஞாபகம் கொடுத்துறோம். அதே மாதிரி சில ராமர் பாலம் கட்டின கதையை சொல்லுவாங்க. அது மாதிரி ஒவ்வொன்றும் ஸ்டோரி டெல்லிங், ஒவ்வொன்றுத்துக்கும் பொம்மைகளுக்கு கதை இருக்குது. நவராத்திரியோடைய 2வது நாள் துவிதியை திதி. இன்னைக்கு துர்க்கை அம்மனை எப்படி நாம வழிபடணும்னு ஜோதிஷாச்சாரியா திரு மகேஷ் ஐயர் நமக்காகவே சொல்ல போறாரு. வாங்க பார்க்கலாம். शिवा शिवरूपांश शिवशक्तिप्रदायिनी
மிருத்யுஞ்சயே மகாமாயி சர்வரோகநிவாரிணி துர்காம் தேவி மகாரூபிணி. அனைவருக்கும் நவராத்திரி உற்சவ தின நமஸ்காரங்கள். நவராத்திரி அம்பிகளை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். இப்போ அம்பாளுக்கு 9 தினங்கள்னு சொன்னோம். 3 தினங்கள் துர்கா, 3 தினங்கள் லக்ஷ்மி, 3 தினங்கள் சரஸ்வதி. சரி, நம்ம சொன்ன மாதிரி செல்வம் இல்லைன்னா பொருள் இல்லோருக்கு பூமியில் இடமில்லை. அடுத்தது பார்த்துட்டோம்னா சக்தினா துர்க்கை, அசுரரை அழித்து சக்தியை பிறக்கக்கூடியவள், அது துர்காம்பாள். அடுத்தது கல்விங்கிறது ரொம்ப பிரதானம். சரஸ்வதி அம்பாள் இருந்தால் தான் கல்வியை அனுகிரகம் செய்யும். இந்த 3 ஒரு மனிதனுக்கு என்னைக்கு கூடி வருதோ அன்னைக்கு எல்லா காரியங்கள்லையும் அவர் வெற்றி பெறக்கூடிய தன்மைகளை கொண்டவர் அப்படின்னு சொல்லக்கூடியவராக இருப்பார். அப்படி இருக்கும்போது இந்த முதல் 3 நாட்கள் பார்த்துட்டோம்னா துர்காம்பாளை பிரார்த்தனை பண்ணுறோம். நவராத்திரி, இந்த நவராத்திரியுடைய பூஜை விதனங்களை பற்றியெல்லாம் நம்ம சொல்ல போகிறோம். இந்த துர்காம்பாள் அப்படின்னு பார்த்துட்டோம்னா துர்காம்பாள் எல்லா விதமான துன்பங்களை துடைக்கக்கூடியவள். மற்ற தெய்வங்கள் பார்த்தோன்னா உட்கார்ந்த ரூபத்தில் காட்சியளித்தாலும் துர்காம்பாள் நின்ற வடிவத்தில் காட்சியளிப்பார். அந்த நின்ற வடிவத்தில் இருக்கிறது மட்டுமே தன்னுடைய வலது காலை முன்னோக்கி எடுத்து வைத்திருப்பாள். பக்தர் யார் பிரார்த்தனை பண்ணுறாரோ உடனே சட்டுன்னு அனுகிரகம் பண்ணக்கூடியவர் அம்பிகையார். அப்படி இருக்கும்போது இந்த நவராத்திரி அப்படிங்கிறது 5 விதமாக நவராத்திரி நம்ம சொல்லப்படலாம். ஒவ்வொரு நவராத்திரியும் விசேஷம். அதுலேயே 5 விதமான நவராத்திரி இருக்குது. வசந்த நவராத்திரி அப்படின்னு சொல்லுவாள், சாரதா நவராத்திரி அப்படின்னு சொல்லுவாள், மகநவராத்திரி அப்படின்னு சொல்லுவாள், புஷ்ய நவராத்திரி அப்படின்னு சொல்லுவாள். அடுத்தது பார்த்துட்டேன் அப்படின்னா ஆஷாட நவராத்திரி அப்படின்னு பேர். இந்த மாதிரி 5 விதமான நவராத்திரி உற்சவங்களை நாம் கொண்டாடப்படுகிறோம். அதில் இந்த முதல் 3 தினங்கள் துர்க்கை அம்பிகையோடது. வீட்டில் ஒவ்வொருத்தரும் கொழு வச்சுருப்போம். இந்த கொழு படிகள் 7 படி, 5 படி, 9 படி, இப்படி ஒற்றை எண்ணிக்கையில் படி வைக்கிறது வழக்கங்களாக நம்ம எடுத்திருப்போம். அதில் முதல் படியிலிருந்து இந்த உலகம் எப்படி ஆரம்பிச்சது, அதாவது புல்லாகி புழுவாகி மரமாகி பன்மிழமாகி பறவையாய் பாம்பாகி தேராய் மனிதராயின்னு சொல்லி எப்படி சிவபுராணத்தில் சொல்லப்பட்டிருக்கோ அந்த மாதிரி முதல் சக்தியை கொண்ட முதல் படியிலையும், 2வது அறிவை கொண்டது 2வது படியிலையும், 3வதுல குரு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொண்டு வர்றது. இந்த மாதிரி ஒவ்வொரு படிக்கலையும் அந்த மனிதனுடைய வாழ்க்கையை அடிப்படையாக வைத்து நம்ம நவராத்திரி கொழுக்கள் பொம்மைகள் நம்ம வைக்கிறது உண்டு. இந்த நவராத்திரி கொழு பொம்மைகள்லாம் பார்த்துட்டோம்னா நம்ம கடையில் போய் வாங்கி அங்கே எடுத்து வச்சு, அது மட்டும் இல்லாத கலச ஸ்தாபனம் பண்ணி நம்ம பூஜை பண்ணுறது உண்டு. இந்த முதல் 3 நாட்கள் சொல்லும்போது இந்த கலச ஸ்தாபனம் முதல்ல துர்க்கையை தான் நம்ம பண்ணணும். ஃபஸ்ட்டு பிள்ளையார் பூஜை நம்ம பண்ணுறது எடுத்துக்கணும். பிள்ளையார் எப்படி பண்ணுவோம்? மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி பூஜை பண்ணுவோம். அடுத்தது பார்த்துட்டேன்னா பிள்ளையாருக்கு நேவேத்தியம், தூப தீப ஆராதனை, 5 கரத்தனை, ஆணை முகந்தனை, இந்தி நிலம்பரை போலுமையேற்றனை, நந்தி மகந்தனை, ஞான கொழுந்தினை புந்தியில் வைற்று அடி போற்றுகின்றேனே. பிள்ளையாரப்பா எல்லாத்துக்கும் எல்லா சௌகரியங்களையும் கொடுக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணி முதல்ல பிள்ளையார் பூஜை பண்ணி கொடுறோம். அடுத்தது பார்த்துட்டு அப்படின்னா கலசாவாகனம். இந்த கலச ஆவாகனம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்? பச்சரிசி எடுத்துக்கணும். வாழை இலையில் அப்படின்னா தாம்பாளத்தில் பச்சரிசியை வச்சுட்டு அந்த பச்சரிசியில் 2 மஞ்சள் அரிசியை போட்டுண்டு மேலே கலசம், அந்த கலசத்துக்கு நூல் சுற்றி, அது மட்டும் இல்லை கலசத்தில் முக்கால்வாசி நீரை நிரப்பி அதுக்குள்ளே எலுமிச்சம்பழம் வாசனை விஷயங்கள்லாம் போட்டு அந்த கலசத்தை ஸ்தாபனம் பண்ணணும். கலசம் வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம்? தூபம், ஊதுபத்தி இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஊதுபத்தியை உள்ளே காமிச்சு அந்த புகையை உள்ளே அடக்கி அதுக்கப்புறம் நம்ம தண்ணி நிரப்புறது ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாள். மேலே இலை மாங்கொத்தை வச்சு அதுக்கு மேலே பார்த்துட்டேன்னா தேங்காய் வைக்கணும். மஞ்சள் தேங்காவை வச்சுக்கிறது ரொம்ப விசேஷம். இந்த கொழுப்படி எப்படி வைப்பா அப்படின்னு பார்த்துட்டேன்னா கிழக்க பார்த்த மாதிரி வைக்கிறது, வடக்க பார்த்த மாதிரி வைக்கிறது ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லுவாள். அப்போ நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பிள்ளையார் பூஜையை பற்றி தெரிஞ்சுட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா கலச ஆவாகனம் பண்ணுறதுல துர்காம்பாள் ரொம்ப பிரதானம் அப்படின்னு சொல்லுவாள். அந்த துர்காம்பாளுக்கு உண்டான மந்திரம் காத்யாயனாய வித்மஹே கன்யகுமாரிய தீமஹி தன்னோ துர்கி பிரஜோதயாதே அனந்தா விஜயா பர்ணா மானஸ்தோகா பராஜிதா பவானி பார்வதி துர்கா பவானி பார்வதி துர்கா ஹேமாவத
அம்பிகா சிவஸ்வரூபிணி அப்படின்னு சொல்லி அம்பாளை பிரார்த்தனை பண்ணி துர்க்கையை ஆவாகனம் பண்ணி துர்காம்பாளை பிரார்த்தனை பண்ணும்போது சக்தி மேலோங்கிறது, பயம் நீங்கிறது, மேலும் நல்ல நல்ல முன்னேற்றங்களாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். நவராத்திரியின் 2வது நாளான இன்னைக்கு நாம துர்க்கை அம்மனை வழிபட்டா நம்ம வீட்டுல தன தானிய வளம் பெருகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அடுத்ததாக நாம பார்க்க போறது தேவியின் திருவிளையாடல். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி பிரேக். இப்போ நாம பார்க்க போறது தேவியின் திருவிளையாடல். சாத்தினாள் கோதை மாலை மாத்தினாள், மாலடைந்து மதிலரங்கன் மாலையவர் தன் மார்பிலே மாலை சாத்தினாள் கோதை மாலை மாத்தினாள், மாலடைந்து மதிலரங்கன் மாலையவர் தன் மார்பிலே மையலாய் தையலாள் மாமலர் கரத்தினாள், மையலாய் தையலாள் மாமலர் கரத்தினாள், மாலை சாத்தினாள் கோதை மாலை மாத்தினாள். ரங்கராஜனை அன்பர் தங்கள் நேசனை, ரங்கராஜனை அன்பர் தங்கள் நேசனை, ஆசி கூறி பூசுரர்கள் பேசி மிக்க வாழ்த்திட, ரங்கராஜனை அன்பர் தங்கள் நேசனை, ஆசி கூறி பூசுரர்கள் பேசி மிக்க வாழ்த்திட, அன்புடல் இன்பமாய் ஆண்டாள் கரத்தினால், அன்புடல் இன்பமாய் ஆண்டாள் கரத்தினால், மாலை சாத்தினாள் கோதை மாலை மாத்தினாள், பூமாலை சாத்தினாள் கோதை மாலை மாத்தினாள், மாலை 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 சாத்தினாள் கோதை மாலை மாத்தினாள், பூமாலை சாத்தினாள் கோதை மாலை மாத்தினாள், பூமாலை சாத்தினாள் கோதை மாலை மாத்தினாள். அருள் தரும் நவராத்திரி நிகழ்ச்சியில ஒரு சிறிய இடைவேளை. நேத்து நம்ம கோலாகல பகுதியில நவராத்திரி கோவில்ல வச்சிருந்த கொலுவை பத்தி பார்த்தோம் இல்லையா? இன்னைக்கு நாம பார்க்க போறது ஜெயந்தி மாமி வீட்டுல வச்சிருக்கிற கொலுவை பத்தி தான். வாங்க பார்க்கலாம். सिन्दूरारुण विग्रहां त्रिनयनां माणिक्यमौलिस्फुरत् तारानायकशेखरां स्मितमुखीम् आभीनवक्षोरुहां पाणिभ्यां मलिपूर्णरत्नशशकं रक्तोत्पलं पिम्प्रदीं सौम्यां रत्नकडस्थरक्तचरणां ध्यायेत् परमाम् अम्बिकाम्. இப்போ நான் பாடினது வந்து லலிதா சகஸ்ரநாமத்தோட தியான பாட்டு. இதை நம்ம ஒரு நாளும் பூஜை ஆரம்பிக்கும் போது இதை சொல்லிட்டு சொன்னோன்னா நமக்கு வாழ்க்கையில் சகல மங்களங்களும் உண்டாகும். நான் ஜெயந்தி சுப்பிரமணியன். நான் இது வந்து 1 வருஷம் ஆகுது மெட்ராஸ்க்கு வந்து. இது வரைக்கும் பாம்பேயில் இருந்திருந்தேன். இந்த நவராத்திரி பூஜை செய்கிறதுனால நம்ம எல்லாருக்கும் மனசு சந்தோஷம், ஆத்ம திருப்தி, சகல சௌபாக்கியங்களும் நமக்கு கிடைக்கிறது. அம்பிகையை வந்து 3 நாளும் ஒரு தேவியாக வச்சு வழிபடுறதுனால நமக்கு வாழ்க்கையில் எல்லா சுகங்களும் சௌபாக்கியமும் கிடைக்கிறது.
முதல் படியில் தேவியை வச்சுருக்கேன் நான், மகிஷாசுர மர்தினி. அதுக்கு தான் நான் பூஜையெல்லாம் செய்கிறது வழக்கம். எங்கள் குடும்பத்தில் கலசத்துக்கு பூஜை செய்கிற வழக்கம் கிடையாது. 2வது படியில் ராமர் சீதா லக்ஷ்மர் வச்சுருக்கேன். 3வது படியில் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதியும் ஐயப்பன் இது வச்சுருக்கேன். 4வது படியில் வந்து கிருஷ்ணர் வாத்தியம் வாசிக்கிறதும் ஆண்டாள் பிறப்பும் வச்சுருக்கேன். 5வது படியில் வந்து முருகர், ஆறுபடை முருகன் இருக்கார். 6வது படியில் அஷ்டலக்ஷ்மி. 7வது படியில் ஸ்ரீரங்கநாதர், விநாயகர், லக்ஷ்மி சரஸ்வதி வச்சுருக்கேன். அதை தவிர்த்து சைடில் பார்க் எல்லாம் பண்ணியிருக்கேன் நான். பார்க்கில் வந்து இப்போ நம்ம அந்த மணல்லாம் கொட்டி பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. இந்த மரக்கடையில் போனீங்கன்னா மரத்தூள் கிடைக்கும். அந்த மரத்தூளை வாங்கி நீங்கள் சலிச்சிட்டு அழகாக பார்க்கு எந்த இடத்துக்கு வேணுமோ அந்த இடத்துக்கு பண்ணிக்கலாம். இந்த கார்ட்போர்டு அட்டையெல்லாம் வருது இல்லையா, அதை நம்ம வந்து இந்த பிளாக் பேப்பரை வாங்கி அதை ஒட்டி அதுக்கு தார் ரோடு மாதிரி போட்டு நம்ம வச்சுக்கலாம். அப்புறம் இந்த பஞ்சு இருக்கு இல்லையா, பஞ்சை வந்து நம்ம இந்த மணல் மேலே இது மரத்தூள் மேலே போட்டுட்டு லைட்டு நீல கலரில் வந்து நம்ம சாக் பீஸ் பொடி பண்ணி அதில் கலந்து தூவிட்டோன்னா கடல் மாதிரியே இருக்கும். அதில் நம்ம இந்த ஷிப்பு சீப்போட்டு இதெல்லாம் பண்ணிக்கலாம். என் பேர் லலிதா அனந்த பத்மநாபன். நான் இங்கே சென்னையிலே தான் ரொம்ப வருஷமாக 20 வருஷமாக இங்கே தான் இருந்துகிட்ருக்கேன். இங்கே வந்து ஜெயந்தின்றது என்னோடய அக்கா மகாவை. அவள் இன்றைக்கி வந்து என்னை நவராத்திரி கொலு வச்சுருக்கேன் சித்தி, எங்கள் ஆற்றுல வந்து வெத்தலைப்பாக்கு வாங்கிக்கோங்கன்னு வந்து கூப்பிட்டா. சாதாரண நவராத்திரி என்பது 9 நாட்கள் வந்து பெண்களால் மிகவும் மகிழ்ச்சியாக கொண்டாடப்படும் ஒரு விழாவாகும். சாதாரணமாக கோயிலில் தான் பிரம்மோற்சவம்னு ஒரு 10 நாள் விசேஷமாக கொண்டாடுவாள். ஆனால் பெண்கள் வந்து வீட்டையே வந்து ஒரு கோயிலாக நினைத்து பிரம்மோற்சவமாக ஒரு 10 காலம் 10 நாளுக்கு வந்து சந்தோஷமாக கொண்டாடுற ஒரு விழாவாக இதை கருதுகிறாங்க. அந்த 10 நாளும் வந்து வீட்டை வந்து ஒரு தெய்வீக அம்சம் பொறுத்து ஒரு கோயிலாகவே எல்லாருமே நினச்சி சந்தோஷமாக இருக்காங்க. இந்த நவராத்திரி விழா வந்து எந்த வயதுடைய பெண்களும் வந்து கொண்டாடலாம். சாதாரண சின்ன பசங்கள்லேருந்து பெரிய சுமங்கலிகள் வரைக்கும் இந்த விழாவை வந்து மிகவும் மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிறார்கள். அதில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பயன் கிடைக்குது. சின்ன பசங்களுக்கு வந்து மன மகிழ்ச்சி கிடைக்கிறது. கன்னி பெண்களுக்கு வந்து திருமண யோகம் இதை வழிபாட்டால் கிடைக்கிறது. சுமங்கலிகளுக்கு வந்து அவங்க சுமங்கலி பலம் வந்து கூடுது. அதனால் இந்த நவராத்திரி விழாவை எல்லாரும் கொண்டாடினா அவங்களுக்கு ஆத்ம திருப்தி கண்டிப்பாக கிடைக்கிறது. மேலும் இந்த நவராத்திரி விழாவில் ஒவ்வொருத்தர் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒவ்வொருத்தர் வந்து உறவினர் வீட்டுக்கோ நண்பர்கள் வீட்டுக்கோ செல்றதுக்கு நேரம் கிடைப்பதில்லை. அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் நீக்கி இந்த நவராத்திரி காலத்தில் தான் ஒவ்வொருத்தர் வந்து பார்த்துக்க முடியறது. ஜாலியாக மனம் விட்டு பேசி சந்தோஷமாக கழிக்க முடியும். அதனால் இதை ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் போக்கக்கூடிய ஒரு விழாவாகவே நம்ம கருதலாம். மாமி வீட்டு கொலுனா மாமி வீட்டு கொலு தாங்க. ரொம்ப அழகா இருந்தது இல்ல? இது மட்டும் இல்லைங்க, இன்னும் நாம அருள் தரும் நவராத்திரி நிகழ்ச்சியில நாளைக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கொலுவை பத்தின விஷயங்களை பார்க்க போறோம். மீண்டும் உங்களை நாளை சந்திக்கும் வரை நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது உங்கள் சரண்யா.